ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் விளாட்றாங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையும் சொல்லி அவனுமே அதனால் ஒவ்வொருத்தராக கேட்கும்போது ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ரோகிணியை கேட்கும்போது ரோகிணி சுற்றி வளைச்சி பதில் சொல்கிறாங்கங்க. அதாவது இவங்க போய் சொன்னாங்களா சொல்லலையா இப்போ வரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே வாழைப்பழம் தாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இவங்க என்னங்க சொல்ல வரீங்க, நீங்கள் போய் சொன்னீங்களா சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு மீனாட்ட கேட்குறாங்க, நீங்களாவது உண்மையை சொல்லுவீங்களா? மனசில் பயமும் பொய்யும் இல்லைனா நான் எதுக்கு வந்துட்டு உண்மை இருக்கும்போது நான் எதுக்கு மறைச்சி சுற்றி வளைச்சி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதில் ரோகிணிக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. குற்றமுள்ள நினைச்சதான் குறுக்குறுக்கும். உங்களுக்கு ஏன் குறுக்குறுக்குது ஒன்றும் புரியலையே. இப்படி உன் ஆசை என்னம்மான்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்க, மீனா வந்துட்டு அவங்களோட ஆசையை பற்றி சொல்லலைங்க. அவங்க கடவுள்கிட்ட என்னென்ன வேண்டிக்குவாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சோன்னே நம்ம முத்துக்கிட்ட கேட்க, முத்து மனசில் உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீர்க்குறாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குங்க. அதாவது நம்ம மனோஜால் முத்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு பயங்கரமாக. அதை தான் அவர் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. அதாவது அம்மா பாசமே கிடைக்கல, சின்ன வயசுலேருந்து நான் இப்போல்லாம் கற்பனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசை இதுன்னு சொல்லிட்டு அவங்க பல விதமாக சொல்லிட்டாங்க. சொன்னவன்னு விஜயாவுக்கே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்பயும் ஆனால் அந்த ஜென்மம் திறந்தாதுங்க. அது எப்படிங்க பெத்த பிள்ளையிலே ஒருத்தர் ஒரு மாதிரியும் இன்னொருத்தர் ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ண முடியுது? அதுதான் தெரியல. பாவங்க நம்ம முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. அவர் ஃபீல் பண்ணதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. இன்னொரு பக்கம் நான் வாயை திறந்து உண்மையை சொன்னால் பலவிதமான சந்தோஷங்களை இழப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட அப்பாவும் அதை தான் சொன்னார். முத்து வாயை திறந்தானோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு முத்து வெளியே போயிட்டார். மீனா போயிட்டு ஹஸ்பண்டை சமாதானம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எல்லாமாவும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.